மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இப்போ தான் இந்த டாஸ்க் ஃபைட் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அக்செப்டே பண்ண மாட்றாங்க. பார்வதியை நீங்கள் மார்க்கிங் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு கனி, விக்ரம், சபரி, அரோரா எல்லாருமே கேட்டுட்டாங்க. பட் அதுக்குமே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. இல்லை உள்ளே என்ன மார்க் பண்ணான்னு சொல்லிட்டு அதிலேயே அவங்க பிடிச்சிட்டு நிற்கிறாங்களே தவிர அதை நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வரும்போது பார்வதி சொன்னாங்களாம், உங்கள் பொண்ணை நான் ட்ரிகர் பண்ணி விட்டு போயிடுவேன், உங்கள் பொண்ணை ட்ரிகர் பண்ணது எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்களாம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் இவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. பட் திவ்யா நல்லாவே தெரியுது சமாளிக்கிறாங்கன்ட்டு தான். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகாது யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறதுக்கு. பட் ஆனால் அவங்க பிடிச்ச இதில் அப்படியே நிற்கிறாங்க. யார் சொல்லி அவங்க கேட்கவே மாட்றாங்க. ஏற்கனவே அரோரா, சபரி, சுபிக்ஷா இவங்ககிட்ட பேசி பார்த்தாங்க. அவங்க பேசி பார்த்துட்டு அட போடா இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனியும் விக்ரமும் மாட்டிக்கினாங்க. அப்போ விக்ரம்கிட்ட மதியம் பேசும்போது ஏதோ வாக்குவாதம் இருக்குது. அப்போ விக்ரம் சொல்லியிருக்காரு, திவ்யா 4 விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் ஒரு விஷயம் சொல்லாமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசவே விடலை. அப்போ சொல்கிறாரு கனிகிட்ட, பாருங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, அப்போ கூட நம்மளை ஆப்போசிட்டில் இருக்குன்னு பேச விட மாட்டாங்க, நம்ம என்ன சொல்ல வரோன்னே கேட்குறது அவங்க ரெடியாக இல்லை, இவங்க கிட்ட போய் எப்படிங்க நம்ம பேசுகிறோம். உடனே திவ்யா இல்லை அப்படி இல்லை நீங்கள் பேசுங்கன்றாங்க. இவர் பேச ஸ்டார்ட் பண்ண மறுபடியும் அவங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. பாருங்கள் இதுதான் சொல்கிறேன். உடனே கனியும் சொல்கிறாங்க, அவரை கொஞ்சம் பேச விடுங்க திவ்யான்றாங்க. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் தான் உங்ககிட்ட இல்லை திவ்யா, ஆப்போசிட்டில் இருக்கும் நீங்கள் பேசவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு விக்ரம் அவங்க மேலே பழி சொல்கிறாரு. என்னோட சைட்லேருந்து பார்க்கறதுக்கு திவ்யா தப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதை மறைக்கிறதுக்காக தேவையில்லாத கிளாரிஃபிகேஷனை கொடுத்து அவங்களே மாட்டிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.